ராகு கேது பயிற்சி பலன்கள் 2016-2017. கடகம். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வந்திருக்கிறார் ராகு. கோசாரப்படி இது சிறப்பானதாகாது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியனும் ராகுவும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் ஆவார்கள். குடும்பம், வாக்கு, செல்வ நிலை ஆகியவற்றை குறிக்கும் 2ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்படும். வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள நேரலாம். கவனம் தேவை. ராகு அர்த்த திரிகோணத்தில் உலவுவதால் பொருளாதார நிலையில் வளர்ச்சி காண முடியும். ஏராளமான பணம் சேரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டாகும். 2ஆம் இடம் நேத்திரஸ்தானம் ஆதலால் கண் மற்றும் முகம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். ராகு உணவு ஸ்தானத்தில் உலவுவதால் வேளைக்கு உணவு உண்ண முடியாமல் போகும். உணவு ஒவ்வாமை ஆக காரணம் உண்டு. ராகு நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகமான சூரியனின் வீட்டில் இருப்பதால் பேச்சில் அனல் தெரிக்கும். எதற்கும் டென்ஷன் ஆகாமல் பொறுமையோடு செயல்படுவது அவசியமாகும். வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்தர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். ராகுவும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள் என்றாலும் உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கு சூரியன் நட்பு கிரகம் ஆவார். ராகு அர்த்த திரிகோணத்தில் 2ஆம் வீட்டோன் சாரத்தில் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். புதிய பொருட்கள் சேர்க்கை நிகழும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழும். அதே நேரத்தில் வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும். டென்ஷன் ஆகாமல் இருப்பது நல்லது. அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளை சேர்ந்தவர்களுக்கு திறமைக்குரிய பயன் கிடைத்து வரும். மருத்துவர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் வரவேற்பு கூடும். காடு, மலை, வானாந்திரங்களில் சுற்றித் திரிய ஆசை கூடும். அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இயற்கையை ரசிப்பீர்கள். தந்தை வழி பாட்டனானது பொருட்கள் கிடைக்கும். சூடான காரமான உணவுப் பொருட்களை விரும்புவீர்கள். பசியும் தாகமும் அதிகரிக்கும். 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரனின் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4-11ஆம் இடங்களுக்கு உரியவர். அவரது சாரத்தில் ராகு உலவுவதால் புதிய வீடு, மனை, வாகனம் வாங்கும் சந்தர்ப்பம் கூடி வரும். பழைய சொத்துக்களை புதுப்பித்துக் கொள்ளவும் சந்தர்ப்பம் உருவாகும். தாய் நலம் சீராகும். வீட்டு உபயோகப் பொருட்கள் சேரும். குடும்பத்தாருடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். மனைவியால் நலம் உண்டாகும். நல் உணவு கிடைக்கும். சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனங்களால் வருவாய் பெறுவீர்கள். செல்வ நிலை உயரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் பண உதவியும் கிடைக்கும். நண்பர்களும் உறவினர்களும் கூட இந்த நேரத்தில் உதவுவார்கள். சுக்கிரன் பெண் கிரகம் ஆவதால் பெண்களால் அனுகூலம் உண்டாகும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி ஆவதால் சுக்கிர பலம் குறைந்த நேரங்களில் சில இடர்பாடுகளும் அவ்வப்போது ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒத்துப்போவது நல்லது. சர்வம் கூடாது. விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை தேவை. பயணத்தால் அனுகூலம் உண்டு என்றாலும் விழிப்புடன் இருப்பதும் நல்லது. 16/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் சாரமான மக நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். இந்த நேரத்தில் கேது உங்கள் ராசிக்கு 8இல் உலவுகிறார். கேது சனியின் வீட்டில் இருக்கிறார். கேது சாரத்தில் உலவும் ராகு மன அமைதியை குறைப்பார். மரண பயம் உண்டாகும். பேச்சில் குதர்க்கம் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். ராகுவும் கேதுவும் கடக ராசிக்காரர்களுக்கு அதிகம் சங்கடங்களை கொடுப்பார்கள் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும். ராகுவுக்கு துர்க்கை அம்மனையும் கேதுவுக்கு விநாயகரையும் வழிபடவும். கணபதி, துர்கா ஜப ஹோமம் செய்வது நல்லது. பெரியவர்கள், மகான்கள், சித்தர்களது ஆசிகளை பெறுவதும் சிறப்பாகும். 8ஆம் இடம் 2ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம் என்பதாலும் மறைவு ஸ்தானம் என்பதாலும் ஜாதக பலம் உள்ள சிலருக்கு இந்த நேரத்தில் திடீர் பொருள் வரவும் புதையலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மறைந்த தொலைந்த பொருட்களும் இப்போது கிடைக்கும். வராது என்று விட்ட பணமும் இப்போது கை கொண்டு சேரும். ஆராய்ச்சியாளர்களுக்கு வரவேற்பு கூடும். புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் பெயரும் புகழும் கூட கிடைக்கும். கேது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உலவும் கேதுவால் அனுகூலம் இராது. சோதனைகளை சூழும். மிகுந்த எச்சரிக்கை தேவை. கேது சனியின் வீட்டில் உலவுவதும் சிறப்பாகாது.
ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகனான சனியின் வீட்டில் கேது உலவுவதால் மாரகத்துக்கு நிகரான கண்டமோ ஜாதக பலம் இல்லாதவர்களுக்கும் மாரகாதிபதி தசை புத்தி நடப்பவர்களுக்கும் மாரகம் உண்டாக வாய்ப்புள்ளது. எச்சரிக்கை தேவை. கெட்ட காரியங்களில் ஈடுபடலாகாது. கெட்டவர்களின் தொடர்பு அடியோடு கூடாது. ஜனனேந்திரிய கோளாறுகள் சிலருக்கு இப்போது ஏற்படும். ஜாதக பலம் உள்ளவர்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு ராகு கேது இருவருமே இப்போது அனுகூலமாக உழவாததால் தர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. ராகுவுக்கு துர்க்கை அம்மனையும் கேதுவுக்கு விநாயகரையும் வழிபடவும். 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருவின் சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். குரு உங்கள் ராசிக்கு 6, 9ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். அவரது சாரத்தில் 8இல் உலவும் கேது சில நன்மைகளை உண்டு பண்ணுவார். வேத சாஸ்திர ஆராய்ச்சிகளில் உங்களை ஈடுபடுத்துவார். ஆராய்ச்சி நூல் வெளியிடுவதன் மூலம் லாபம் கிடைக்க வழிவகுப்பார். மறைந்து தொலைந்த பொருள் கிடைக்கும். வாரா கடனும் இப்போது வசூலாகும். கேது ஞானகாரகனாகி குருவின் சாரத்தில் இருப்பதால் ஞான தேடல் அதிகரிக்கும். கேது குருவின் சாரத்தில் உழவும் இந்த நேரத்தில் ஜாதகப்படி யோக பலம் உள்ள தசை புத்தி நடப்பவர்களுக்கு புதையல் யோகம் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சந்திரனுக்கு குரு நண்பர் என்பதால் சத்காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். ஞானிகள் மகான்கள் ஆகியோரது ஆசிகள் கிடைக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2இல் அமர்ந்து கேதுவை பார்க்கும் நிலை இருப்பதால் எதிரிகளை கூட உங்களுக்கு நலம் புரிவார்கள். எதிர்பாராத தனப்பிராப்தம் கிடைக்கும். தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மனத்தெளிவு உண்டாகும். 13/7/2016 முதல் 21/3/2017 வரை ராகுவின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். 2இல் உலவும் ராகுவின் சாரத்தில் 8இல் கேது உலவும் நேரம் இது. சிறப்பாக வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள நேரலாம். எச்சரிக்கை தேவை. கெட்ட உணவுப் பொருட்களை உண்பதன் மூலம் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி பேதி மற்றும் தொற்று நோய்களுக்கு ஆளாக நேரலாம். உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை. பேச்சில் கடுமையை குறைத்து இனிமையை கையாண்டால் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் செல்வாக்கையும் மதிப்பையும் காத்துக்கொள்ள முடியும். உடன் பிறந்தவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். கணவன் மனைவி இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். விட்டு கொடுத்து பழகினால் பிரச்சனைக்கு இடமில்லாது. பிற மாத தொடர்பு கூடாது. மாமனார் மாமியார் தொல்லைகள் அதிகரிக்கும். நீங்கள் ஒன்று பேச அவர்கள் வேறு விதமாக நினைத்துக் கொண்டு உங்களை வம்புக்கு இழுப்பார்கள். 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். உங்கள் ராசிக்கு 5, 10ஆம் இடங்களுக்கு உரியவர் செவ்வாய் ஆவார். அவரே உங்கள் ராசிக்கு யோக காரகனும் ஆவார். கேது செவ்வாயை போல் பலன் கொடுப்பவர் ஆவார். கேது எடுத்து கொடுப்பவர் என்றும் சொல்லப்படுவது உண்டு. இதனால் கேது 8இல் இருந்தாலும் யோக காரகனின் சாரத்தில் இருப்பதால் நலம் புரிவார். ஆயுள் பலம் கூடும். சொத்துக்கள் சேரும். மகன் அல்லது மகளுக்கு வாழ்வில் முன்னேற்றம் காண நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும். மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், வேதாந்திகள், ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், தெய்வீக கலைகளை கற்றுத்தரும் ஆசிரியர்கள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான போக்கு தென்படும். சனியின் வீட்டில் செவ்வாயின் சாரத்தில் உலவும் கேது டெக்னாலஜி படிப்பில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு நலம் புரிவார். பழைய சாஸ்திரங்களை புதுப்பித்து வெளிக்கொணர நினைப்பவர்களுக்கு எண்ணம் இப்போது ஈடுவது. கேது செவ்வாயின் சாரத்தில் இருப்பதாலும் ஸ்திரராசியில் உழவுவதாலும் எதிலும் வேகமாக முடிவெடுப்பீர்கள். கேது இருக்கும் வீட்டின் அதிபதி சனி புத்திஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் வேகம் எடுபடாமல் போகும். செவ்வாயின் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லாத நேரங்களில் விபத்து, ஆபரேஷன் போன்ற சங்கடங்கள் ஏற்படும். தொழில் பிரச்சனையும் உண்டாகும். பக்குவமாக சமாளிக்கவும்.